இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ரிசீவர் சர்வீஸ் வந்திருக்கு, யமஹானோட ஒரு மாடல். இந்த மாடல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆன் பண்ணால் டக்குன்னு உடனே ஆஃப் ஆயிடுது. நீங்கள் 4 டைம் ஆன் பண்ணிங்கனாலும் அப்படி தான் வரும், டிஸ்பிளே வரும், டக்குன்னு ஆஃப் ஆயிடும். இதான் இதனோட ப்ராப்ளம். இந்த ஆமோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு பவர் சோர்ஸ், இது ஒரு பவர் சோர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பவர் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனுக்கு தான் பவர் வரும். இந்த செக்ஷன்லேருந்து மெயின் ப்ராசஸர் ஒன்று இருக்கும். இதில் ஆம் ப்ராசஸர்னு ஒரு ப்ராசஸர் இருக்கும். இதில் ஒரு மெயின் கண்ட்ரோலர் இருக்கும். இந்த போர்டில் இருக்கும். இந்த போர்டில் ஒரு ப்ராசஸர் இருக்கும். அந்த ப்ராசஸர்லேருந்து ரிலே சிக்னல் போனால் தான் இந்த மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகும். இந்த மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆனால் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம், நம்மளுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது ஷார்ட் இருக்குது, வோல்டேஜ் ஷார்ட் இருக்குது, இல்லை கரண்ட் அதிகமாக எடுத்துக்குது, இல்லை வோல்டேஜ் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா இது ப்ரொடக்ஷன் மோட் எனேபிள் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக ஆஃப் பண்ணிடும். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இந்த ஆம்ப் இருக்குது பாருங்கள். ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகுது, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுது. ஸோ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னா, எங்காவது ஒரு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆகலாம். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்குவோம். எங்கெங்கே வோல்டேஜ் செக் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பவர் போகுது, இது மெயின் பவர். இது ஆனானால தான் டிஸ்பிளே உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பவர் கண்டிப்பாக வரும். ஸோ இதுலேருந்து ஆக்ஸ் பவர், இதுதான் ஆக்ஸ் பவர். மீதி இந்த போர்டுக்கு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்குலாம் போகும். இதை செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணலாம், இதில் டிசி வோல்டேஜ் செக் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் வச்சுக்கலாம். 200 வோல்ட் வச்சுட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் ஆக்சுவலாக ப்ரெசென்ட் ஆகலை, வருது 23 வோல்ட் இன்புட் வருது. நம்ம ஆன் பண்ணுறப்ப இங்கே வோல்டேஜ் ப்ராப்பராக வருது. ஸோ இந்த சப்ளை இங்கே இன்புட் வருது. அடுத்து இங்கே ஒரு ரெக்டிஃபையர் இருக்குது. இந்த ரெக்டிஃபையரை செக் பண்ணலாம். அந்த ரெக்டிஃபையரில் உங்களுக்கு 12 வோல்ட் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இதுவும் ப்ராப்ளம் இல்லை. வோல்டேஜ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு எல்லா வோல்டேஜும் வருது. இதில் இருக்கிற எல்லா வோல்டேஜும் வருது. ஸோ நம்ம அடுத்ததில் செக் பண்ண வேண்டியது மெயின் பவர். ஸோ ஆன் பண்ணுறப்ப இதில் வோல்டேஜ் நம்மளுக்கு 90 வோல்ட் வருது. ஸோ எல்லா பவரும் கரெக்டாக வருது. இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது இந்த ரெகுலேட்டர்ஸ். இந்த ரெகுலேட்டர் மூலிமா தான் ஒவ்வொரு போர்டுக்கும் சப்ளை போகும். ஸோ நம்ம ரெகுலேட்டர் செக் பண்ணலாம். காமனாக ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இது ஒரு ரெகுலேட்டர். ரெகுலேட்டர் செக் பண்ணலாம். ரெகுலேட்டர் 12 வோல்ட் இன்புட் போகுது. ஸோ இந்த ரெகுலேட்டரில் நம்மளுக்கு அவுட்புட் வரல. இன்புட் கரெக்டாக வருது. இன்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வருது. அவுட்புட் ஆக்சுவலாக வரல. இது மேபி நம்ம டேட்டா ஷீட் பார்த்தா தான் தெரியுது என்ன ரெகுலேட்டர் போட்டிருக்காங்க. இல்லை அந்த ரெகுலேட்டர் கழட்டினா தான் அதில் என்ன வோல்டேஜ் நம்ம வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த ரெகுலேட்டர் செக் பண்ணலாம். அடுத்த ரெகுலேட்டர் 12 வோல்ட் வருது. அவுட்புட் 5 வோல்ட் வருது. ஸோ ரெண்டாவது ரெகுலேட்டர் நல்லாயிருக்கு. மூணாவது ரெகுலேட்டர் இது நெகட்டிவ் ரெகுலேட்டர். ஸோ இதில் ரெண்டாவது பின்னில் தான் நம்ம இன்புட் வரும், மூணாவது பின் அவுட்புட் வரும். ஸோ இதுலேயும் அவுட்புட் நல்லா இதில் 4.9 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. ஸோ இந்த ரெகுலேட்டர் நல்லா இருக்குது. அடுத்த இருக்கிற ரெகுலேட்டர் அது இன்புட் 20 வோல்ட் வருது.
அவுட்புட் 12 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து நெகட்டிவ் ரெகுலேட்டர். ஸோ இதில் வந்து செகண்ட் பின்னில் வந்து இன்புட்டும் தேர்ட் பின்னில் அவுட்புட் வரும். இது +12 வோல்ட் +12 வோல்ட் -12 வோல்ட் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் ரெகுலேட்டர் மட்டும் ஒர்க் ஆகலை. மேபி இது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டராக இருக்கலாம். நம்ம இந்த ரெகுலேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் அடுத்து சால்வ் அவுட் பண்ண முடியும். இது இருக்கிற கனெக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரூஸ் வரும். இந்த ஸ்க்ரூஸ்லாம் கழட்டினீங்கன்னா அந்த போர்டு தனியாக வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக் எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த போர்டு நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த ரிசீவர்லேருந்து இந்த போர்டு மட்டும் தனியாக நம்ம கழட்டிட்டோம். இப்போ இதில் வந்து நமக்கு இந்த ரெகுலேட்டர் தான் கம்ப்ளைண்ட். இதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த ஐசி தான் ப்ராப்ளம், ரெகுலேட்டர் ஐசி. நம்ம திருப்பி இப்போ கனெக்டர்ஸ்லாம் ஃபிட் பண்ணலாம். இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த கம்பெனி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணுறோம். ரேம்ப் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ராப்ளம் சால்வ்.